இந்தியாவுல ஒரு சாதாரண குடிமகன் கடைசி வரைக்கும் அவன் முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கம் தாங்க. அட என்னடா பொத்தம் பொதுவா அரசாங்கத்த குத்தம் சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சாமானியன் அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிற காசுல முக்கால்வாசி கல்விக்காகவும், மருத்துவத்துக்காகவும் தான் செலவு பண்றான். அட கவர்மெண்ட் தான் இது 2மே நடத்துதுன்னு நீங்க கேட்கலாம். ஆனா, நீங்களே நல்லா பாருங்க. ஒரு அரசியல்வாதியோட பிள்ளைங்களோ, ஒரு அதிகாரிகளோட பிள்ளைகளோ தனியார் பள்ளிக்கூடத்தில தான் படிக்காங்க. அப்போ நம்ம மக்களும் என்ன நினைக்காங்க? தனியார் பள்ளிக்கூடத்தில தான் நல்ல தரமான கல்வி கிடைக்குது. அதில படிச்சா நம்ம பிள்ளைங்க நல்லாயிருக்கும், நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். தனியார் பள்ளியில படிக்க வைக்காங்க. அதனால இவங்க சம்பாதிக்கிறதுல நிறைய பணம் வருஷத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு செலவு பண்ணுறாங்க கல்விக்காண்டி. ஒரு அரசியல்வாதியும், அரசியல் தலைவர்களும், பணக்காரர்களும் கல்வியும், மருத்துவமும் காசு கொடுத்து தான் வாங்குவேன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கும்போது, ஒரு ஏழையும் அதான் நினைக்கிறான். ஸோ அந்த ஏழையும் அதை நினைக்கும்போது, இவனோட பணம் ஃபுல்லாவே கல்விக்காகவும், மருத்துவத்துக்காகவும் செலவாகிறதுனால, இவனோட வாழ்க்கை தரம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கம் தான்.